கடந்த 2012ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், சந்தானம், நிதின் சத்யா, வரலட்சுமி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்தது மட்டுமன்றி, மறைந்த நடிகர்களான மணிவண்ணன், மயில்சாமி, சிட்டிபாபு, மனோபாலா போன்ற பல நட்சத்திரங்களால் நடிக்கப்பட்ட படம் தான் மதகராஜா. ஏதேதோ காரணத்துக்காக எல்லாம் 2012ஆம் ஆண்டு எடுத்த படம் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் என ஒஃபிஷியலாக படக்குழு தெரிவிச்சிருக்கு. இது மட்டுமன்றி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுத்து அரவாசியோட நிப்பாட்டியும் ஃபுல்லாக எடுத்தும் ரிலீஸ் பண்ண முடியாமையும் இப்போ ரிலீஸ் தேதியெல்லாம் அறிவிக்கப்பட்டு டீசர்லாம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்கிற நிறைய தமிழ் படங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, இது கோல்ட் மை சேனல். நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்குது எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்றீங்க உங்கள் வாட்டில். துருவ நட்சத்திரம் கௌதமன் இயக்கத்தில் விக்ரம், ரிதுவர்மா, பார்த்திபன், சிம்ரன், ஐஸ்வர்யா ராயஸ், மாயா கிருஷ்ணன் ஆகிய பலர் நடிப்பில் உருவான இந்த படம் 2016ஆம் ஆண்டு இந்த படம் படமாக்கப்பட்டது. இந்த படம் நிறைய பிரச்சனைனால, கால்ஷீட் பிரச்சனையாக இருக்கலாம் சரி, ஓவர் பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கலாம் சரி, இப்படியான பல காரணங்களால் இந்த படம் ஃபுல்லாக எடுத்து முடித்தும் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இந்த படம் 2016ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, கடந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு இந்த படம் தியேட்டருக்கு வரும் என்று ஒஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டு இருந்தும் இன்றைக்கு வரையும் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. பார்ப்போம், இந்த வருஷம் என்றாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நரகாசுரன் 2018ஆம் ஆண்டு கௌதமேனன், கார்த்திக் நரேன், பத்ரி கஸ்தூரி ஆகியோர் இணைந்து தயாரித்த படம் தான் நரகாசுரன். இந்த படத்தில் அரவிந்த் சாமி, ஸ்ரேயா, இந்திரஜித் சுகுமாரன், சந்தீப் கிஷன், ஆத்மிகா என பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கௌதமேனனுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் இந்த படம் அப்படியே கிடப்பில் இருக்குது. அதனால தான் அண்மை காலங்களில் நாங்கள் கௌதமேனனை டைரக்ஷன் ஃபீல்டில் இருந்து ஆக்டிங் ஃபீல்டில் நாங்கள் நிறைய கௌதமேனனை பார்க்கக்கூடியமாக இருக்குது. அந்த எந்த படம் இருந்தாலும் இப்போ கௌதமேனன் இல்லாத படமே இல்லைன்ற மாதிரி தான் தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டு இருக்குது. அந்தளவு அவர் தன்னுடைய பெண்டிங்கில் இருக்கிற படங்களை இன்னும் அவர் மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி தான் தன்னோட பொருளாதார சிக்கிற இருந்து மீண்டு கொள்றதுக்காண்டி நிறைய படம் நடித்து கொண்டிருக்காரு. ஓகே, எது எப்படியோ இப்படியான பெண்டிங்கில் இருக்கிற நரகாசுரன் என்ற நல்ல படம் கௌதமேனன் முயற்சியில் வெளிவரணும் என்று நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சதுரங்க வேட்டை 2 2014ஆம் ஆண்டு ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான சதுரங்க வேட்டை 1 வேறு லெவல் ஹிட் அடிச்சிட்டு, அதை தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு சதுரங்க வேட்டை 2 ஆரம்பிப்போம் என்ற முடிவில் இருந்து 2017ஆம் ஆண்டு சதுரங்க வேட்டை 2 ஆரம்பமானது. இந்த படத்தை நிதில்குமார் இயக்க ஹெச் வினோத் அவர்கள் கதைவசனம் எழுதியிருக்காரு. அதோடு இந்த படத்தில் அரவிந்த் சாமி, திரிசா அவர்கள் சிறப்பான நடிப்பு ஒன்றை நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சதுரங்க வேட்டை 2 படத்தை கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிட போவதாக அதிகாரப்பூர்வமாக படக்குழு அறிவிச்சிருந்தாலும், ஆனாலும் சில காரணங்களால் இன்னும் படம் முழுசாக படமாக்கப்படாமல் அப்படியே கிடப்பில் இருக்குது. சதுரங்க வேட்டை 1 மாதிரி இந்த படமும் சிறப்பான ஒரு ஹிட் அடிக்க வேண்டிய நாங்களும் நம்பி காத்திருப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற படம் பார்ட்டி. வெங்கட்பிரபு இயக்கத்தில் ஜெய், சிவா, சத்யராஜ், ஜெயராம் என பலர் நடிச்சிருக்க இந்த படம் லாக்டவுன் காலத்துக்கு முன்னதாக எடுக்கப்பட்ட படம். இது முழுக்க முழுக்க பிஜி தீவுகளில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட படப்பிடிப்பு முழுக்க முடிவடைந்திருந்தாலும் 2020ஆம் ஆண்டு ஓடிடி தளத்தில் நேரடியாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தும் இன்னும் இந்த படம் கிடப்பிலேயே இருக்குது. படம் முழுக்க முழுக்க பிஜி தீவுகளில் எடுக்கப்பட்டிருக்கிறதால அந்த நாட்டுடைய அரசே இந்த படத்துக்கான மானியங்களை வழங்கும் என்பதால் இந்த படம் முழுக்க அந்த பிஜி தீவுகளிலே எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் லாக்டவுன் தொடர்ந்து வந்ததால் அந்த நாட்டுடைய அரசு மானியம் வழங்குறத தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு. இதனால் படத்தை இப்போ ரிலீஸ் ஆன அரசாங்கத்தால் வழங்கப்பட இருந்த அந்த மானியத் தொகை வராது என்பதனால் இந்த படம் இன்னும் கிடப்பிலேயே இருக்குது. ஆனாலும் லாக்டவுன் முடிந்து நிறைய காலம் ஆனாலும் இந்த படம் சம்மந்தமான தகவல்கள் இன்னும் வெளியாகவே இல்லை. உண்மையிலேயே வெங்கட் பிரபுட்ட படம் என்றால் அப்படி ஒரு ஃபன்னான படமாக இருக்கும். இந்த படம் வரணுமென்றே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இடம்பொருள் லெவல் 2017ஆம் ஆண்டு சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நந்திதா, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா ராயஸ் ஆகிய பலர் நடித்த படம் தான் இடம்பொருள் லெவல். இந்த படத்தை லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பாடல்கள் வெளியாகி செம ஹிட் அடிச்சிருச்சு. இந்த படத்தோட பாடல்களை தொடர்ந்து வேறொரு அறிவிப்பு எதுவும் இந்த படத்துக்கு வராமல் அப்படியே இந்த படம் பெண்டிங்கிலேயே இருக்குது. உண்மையிலேயே இந்த படம் விஜய் சேதுபதிக்கு அப்படி ஒரு திருப்புமுனையாக இருந்திருக்க வேண்டிய படம் இன்னும் வராமல் பெண்டிங்கிலேயே இருக்குது. யங் மங் ஷங் இது 2018ஆம் ஆண்டு பிரயோதவா லட்சுமணன் நடிப்பில் அறிமுகமாக இருந்த அர்ஜுன் அவர்களால் எடுக்கப்பட்ட படம் தான் யங் மங் ஷங். இந்த படம் பிரயோதவா தேவி படப்பிடிப்பில் இருக்கும்போது இந்த கதையை கேட்டு கமிட்மெண்ட் ஆகியிருந்தார்.
அதனைத் தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி, குங்கி அஸ்வின் என பலர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் பிரயோதவா அவர்கள் டான்ஸ் மாஸ்டரை பார்த்த பிரயோதவா அவர்களை குன்ஃபு மாஸ்டர் ஆக்கியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல காமெடி படமாக இந்த படம் இருந்திருக்கும். இந்த படத்தில் பிரயோதவாவுக்கு அப்பாவாக தங்கர் பச்சன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இருப்பினும் இந்த படம் நிறைய பொருளாதார சிக்கலால் இன்னும் கிடப்பிலேயே இருக்குது. உண்மையிலே இந்த படம் ரிலீஸ் ஆனால் நல்ல ஒரு காமெடி படமாக பிரயோதவா அவர்களுக்கு இருந்திருக்கும். இது மட்டுமன்றி அரவிந்த் சாமிகிட்ட வணங்காமுடி, அருண் விஜய்கிட்ட வாடியில், சந்தானத்திட்ட சர்வர் சுந்தரம், அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனிட்ட அக்னி சிறகுகளை போன்ற நிறைய தமிழ் படங்கள் இன்னும் பெண்டிங்கில் கிடப்பிலேயே கிடக்குது. மற்றொரு வீடியோடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் BK. வணக்கம்.